வீட்ல எல்லாருக்கும் ஜுரமா இருக்கும்போது, எங்க பாட்டி இந்த மிளகு ரசம் வச்சு தருவாங்கன்னு போன வீடியோல சொல்லியிருந்தேன். நெறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. இந்த மழைக்கு எதமா வீடே மணக்க மணக்க ஒரு மிளகு ரசம் என் பாட்டி ஸ்டைல்ல எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியையும் 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்து கூடவே கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு சூடான தண்ணியை ஊத்தி 10 நிமிஷம் ஊற விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சக்கப்புறம் புளி திப்பியை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஜார்ல 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் தனியா, 5 பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்து மிக்சியில நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி 1/2 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுட்டு அரைச்சு வச்ச விழுதை சேர்த்து சிம்ல வச்சு லேசா வறுத்தக்கு அப்புறம் கரைச்சு வச்சிருந்த புளி தண்ணியை சேர்த்து கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காய தூளையும் சேர்த்துடலாம். நான் எடுத்துருக்கிற அளவுக்கு மொத்தமா 6 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டு ரசத்தை கொதிக்க விடாம இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா வீடே மணக்க மணக்க மிளகு ரசம் ரெடி.